வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசியை பற்றி. ரிஷபராசியை பற்றி 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னாலே நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பொறுமைக்கு கிடைக்கிற பரிசுங்க. இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, அவசரப்படாமல் இருந்தீங்க, யாரையும் காயப்படுத்தாமல் யாருக்கும் தீங்கு நினைக்காம உங்கள் பாதையிலேயே மெதுவாக நடந்து வந்தீங்க. ஆனால் அதுக்காக உங்களுக்கு வாழ்க்கை சுலபமாக இருந்துச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே எவ்வளவு பாரம், எவ்வளவு கவலை, எவ்வளவு மன அழுத்தம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 2026 எல்லா பொறுமைக்கும் பதில் சொல்ல வருதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். இப்போ கொஞ்சம் சரியாகுதுன்னு தோண ஆரம்பிக்கும். அது வெறும் தோணல் கிடையாது, அதுதான் மாற்றத்தினுடைய ஆரம்பமாக இருக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்க இந்த வருஷம் உங்களை ஓட சொல்லாது, உங்களை நிலைநிறுத்த வருஷம் கூட இருக்க போகுது. வேலை செய்கிறவங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் உழைப்பை யாருமே சரியாக கவனிக்கல. இந்த வருஷம் அதை கவனிக்காமல் இருக்க முடியாது. மெதுவாக வேலை செஞ்சாலும் அழுத்தமாக பேசாமல் இருந்தாலும் உங்களுடைய வேலை தானாகவே முன்னாடி நிற்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்பு இது எல்லாமே உங்கள் கைக்கு வரும். சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே இந்த இடத்த இல்லைன்னு தோணும். அந்த முடிவு தவறு கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் எடுத்த முடிவு வாழ்க்கைக்கு துணை நிற்க போகுது. தொழில் பண்ணுற விஷயங்களில் இது வரைக்கும் நஷ்டம், தடை, முடங்கிய வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் மெல்ல மெல்ல சரியாகும். பெருசாக பாய்ச்சல் இல்லை, ஆனால் உறுதியான முன்னேற்றம் இருக்குது. அதுதான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2026 கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம். பண விஷயத்தில் ரிஷப ராசிக்காரங்க இந்த வருஷம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். வரவு செலவு சீராக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் பணம் இல்லாததுனால தள்ளி போன விஷயங்கள் இந்த வருஷம் ஒவ்வொன்றா நடக்கும். வீடு, நிலம், சேமிப்பு, எதிர்கால பாதுகாப்பு இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த தெளிவு உங்களை பயத்திலிருந்து விடுவிக்க போகும். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த வருஷம் உறவுகளில் மருந்து போடுற மாதிரி. இது வரைக்கும் பேசாமல் இருந்தவங்க, புரியாமல் இருந்தவங்க, மனசுக்குள்ள தூரமாக இருந்தவங்க மெல்ல மெல்ல நெருக்கமாவாங்க. அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லார்கிட்டையுமே ஒரு அமைதி வரும். சண்டை குறையும், மௌனமும் விலகும். காதல் வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரங்களை இந்த வருஷம் நிலையான அன்பு கிடைக்கும். விளையாட்டு மாதிரி இல்லை, நம்பிக்கையோடு இருக்க மாதிரியான உறவு. தனிமையில் இருந்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அந்த உறவு உங்களை மாற்ற சொல்லாது, உங்களை ஏற்றுக்கொள்ளும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல செய்தி வரலாம். திருமணமானவங்களுக்கு மனசு நிறைவான குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சத்தமில்லாத பெரிய மாற்றம் வரப்போகுது. நடக்கிற வருஷம்தான் இந்த 2026. இந்த வருஷம் உங்களை வாழ்க்கையை ஒரே நாளில் புரட்ட போகாது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், இந்த வருஷம் முடிஞ்சு போகிறப்போ நீங்கள் பழைய நீங்களாக இருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, யாருக்கெல்லாம் தொந்தரவு இல்லாமல், யாரையும் இழக்காமல். அதுக்காக நீங்கள் எவ்வளவு விஷயங்களை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருந்தீங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த வருஷம் அந்த அடக்கம் மெல்ல மெல்ல கரையும். ரிஷப ராசிக்காரங்கன்னாவே இப்போ நீங்கள் சண்டை போட மாட்டீங்க, கத்த மாட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். இந்த தெளிவு தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக போகுது. வேலை விஷயங்களில் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதை யாராவது கவனிச்சிருக்காங்களான்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அந்த சந்தேகம் தேவையே இல்லை. ஒரு நாள் சந்திப்பு, ஒரு நாள் வார்த்தை உங்கள் மதிப்பை கண்டிப்பாக மாற்றும். பெருசாக குதிப்பு இல்லை, ஆனால் உறுதியான நிலை இருக்கும். இந்த வருஷம் உங்களை பயம்புறுத்தாது. வரவு வரும், செலவும் இருக்கும், ஆனால் சமநிலையாக இருக்கும். கடன் அடைக்க ஆரம்பிப்பீங்க, சேமிப்பை மறுபடியும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்ம கையிலையும் இருக்கேன்னு மனசுக்குள்ளே நிம்மதி வரும். இந்த வருஷம் குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இது வரைக்கும் உங்கள் முடிவுகளை புரியாமல் இருந்தவங்க கூட இந்த வருஷம் மௌனமாக ஒத்துக்குவாங்க. அந்த ஒத்துக்கொள்ளல் தான் சத்தமில்லாமல் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப பெரியது. காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிக எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் உண்மை இருக்கும். உங்களை மாற்ற முயற்சி செய்யாத ஒரு உறவு, அமைதியாக பக்கத்தில் உட்கார்ந்தா கூட நிம்மதி வரக்கூடிய ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வருவாங்க. திருமண வாழ்க்கையில் பெருசாக பேசாமலேயே புரிதல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல் நலம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சின்ன சின்ன சைகைகள் சொல்லும். கலப்பு வந்தால் ஓய்வு எடுக்கணும், மனசு சோர்ந்தால் அமைதியாக இருக்கணும், நீங்கள் அதை கேட்க ஆரம்பிப்பீங்க. ஆன்மீக விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த வருஷம் வார்த்தையே இல்லாமல் வேலை செய்வீங்க.
கோயில் போகிறது, விளக்கு ஏற்றுறது அதெல்லாம் முக்கியம் இல்லை. மனசு அமைதியாக இருந்தாலே போதும். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு உங்களை வேகப்படுத்துறதுக்கு வரலை. அப்படி வரும் பொழுது நீங்கள் அமைதியாக பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் விஷயங்களில் நீங்கள் எப்பொழுதும் போல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க முடியும். ரிஷப ராசிக்காரங்க சில நேரம் வாழ்க்கை சத்த போடாமையே பேசிகிட்டு இருக்கு. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கை மேடையில் நிற்காது, ஆனால் அடித்தளத்தை மாற்றும். இது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயத்துக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத வேலை, உங்களை புரிஞ்சுக்காத உறவு, மனசுக்கு ஒத்து வராத சூழ்நிலை, அது எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். எல்லாம் சரியாயிருங்கிற நம்பிக்கை. இந்த வருஷம் அந்த நம்பிக்கை வாழ்க்கையை உடைக்காது, உறுதி பண்ண போகுது. ரிஷப ராசிக்காரங்க இந்த வருஷம் நீங்கள் பெரிய முடிவு எடுக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு பின்னாடி திரும்ப வைக்காது. வேலை விஷயத்தில் ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு புரியும், நாம் இங்கே இவ்வளவு நாளாக என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னு. அந்த புரிதல் வந்துட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் நகர்வீங்க, மெதுவாக ஆனால் உறுதியாக. பணம் பற்றி பார்க்கும்பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதிகமாக இல்லை, குறைவும் இல்லை. எவ்வளவு இருந்தால் போதும்னு நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அந்த உணர்வு தான் உங்களை பயத்திலிருந்து விடுவிக்கும். கடனாக இருந்தால் அது குறையும், சேமிப்பாக இல்லைன்னா அது ஆரம்பிக்கும். சின்னதாக ஆனால் உண்மையான உறவுகள் இந்த வருஷம் சோதிக்காது, சுத்தம் செய்யும். உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு குறையும். தேவையான மனிதர்கள் அருகில் இருப்பாங்க. சில பேர் தானாக விலகுவாங்க. அதுக்கு வருத்தப்படாதீங்க. அது இழப்பு இல்லை, இடம் கொடுக்கறது தான். உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியான மனிதர்கள் வர்றதுக்கான இடம். காதல் விஷயங்களில் இந்த வருஷம் காதல் கத்தாது, மெதுவாக நடக்கும். உங்களை முழுசாக மாற்றணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இப்படியே இருந்தால் போதுன்னு சொல்கிற உறவு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய உறவாக உங்களுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கையில் வார்த்தைகள் குறையும், புரிதல்கள் அதிகமாகும். அது சத்தமில்லாத சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பழக்கம் சொல்லும், உங்களை நீங்களே கேட்கறது. கலப்பாக இருந்தால் ஓய்வு, மனசு சோர்வாக இருந்தால் அமைதி. அதுக்கு பின்னாடி ஆரம்பிப்பீங்க. ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பாடம் சொல்லாது, அனுபவம் கொடுக்கும். ஒரு நாள் திடீர்னு தோணும் எல்லாம் இப்படி தான் நடக்கும்னு. ஆனால் அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா மனசு லேசாகும். ரிஷப ராசிக்காரங்க 2026 உங்களை மாற்ற வரலை, நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து ஒரே இடத்துல நிறுத்த வருது. இந்த வருஷம் முடிஞ்சப்போ நீங்கள் சந்தோஷமாக கத்த மாட்டீங்க, ஆனால் ஒரு ஆழமான மூச்சு விடுவீங்க. அதுதான் உங்களுடைய வெற்றியாகவும் இருக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவே இருந்து பழகிட்டீங்க. இப்போது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அது 2026 நீங்கள் அதை பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் நிறைய தடவை உங்கள் உண்மையான விருப்பத்தை பின்னாடி தள்ளி வச்சுருந்துருக்கீங்க. இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உங்கள் கனவுக்கே நீங்கள் இடைஞ்சல் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் அந்த பழக்கமே மாறப்போகுது. ஒரு நாள் யாரும் சொல்லாமல் யாரும் தள்ளாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே சொல்லுவீங்க, இனி நான் இப்படி இருக்க மாட்டேன். அந்த முடிவு சத்தமாக இருக்காது, ஆனால் அது வலிமையானதாக இருக்கும். வேலை விஷயத்தில் இந்த வருஷம் நீங்கள் நிரூபிக்கணும்னு அவசரப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வேலை தான் உங்கள் அடையாளமாக மாறும். யாராவது பாராட்டுனா சந்தோஷம் இல்லைனாலும் மனசு உடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பீங்க. பண விஷயங்களில் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும், போதும்னா போதும். அதிகம் சேர்க்கணும்னா ஓட மாட்டீங்க, குறையணும்னு பயப்படவும் மாட்டீங்க. தேவையானதை வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ கற்றுக்குவீங்க. அந்த நிம்மதி தான் உங்கள் பெரிய செல்வமாக இருக்கும். உறவுகளை பொறுத்தவரை இந்த வருஷம் உங்களை சோதிக்காது, ஆனால் உங்களை தேர்வு செய்ய வைக்கும். யாரோட பேசணும், யாரோட விலகணும், எங்கே மௌனம் போதும், எங்கே வார்த்தை தேவை, இது எல்லாமே நீங்கள் இயல்பாக உணர ஆரம்பிப்பீங்க. அந்த உணர்வை மதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா காதல் வாழ்க்கை இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும். அன்புனா பிடிச்சிருக்கிறது மட்டும் இல்லை, விட்டு கொடுக்கறதும், அமைதியாக இருக்கிறதும், புரிஞ்சுக்கிறதும். இந்த 3 இருந்தால் அதுதான் நிலையான உறவுன்னு நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. தனிமை வந்தாலுமே அது பயமாக இருக்காது, அது ஓய்வாக தான் இருக்கும். உடல் நலங்களை பார்த்த வரையும் இந்த வருஷம் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கும். உணவு, தூக்கம், ஓய்வு இது எல்லாமே நீங்கள் கட்டாயமாக செய்ய மாட்டீங்க, மனசுக்கு பிடிச்சாதான் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுதான் நீண்ட நலத்தின் ரகசியமாகவும் இருக்கும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் ஒரு கேள்வி மட்டும் கேட்க வைக்கும், நான் யாருக்காக வாழ்கிறேன்? அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது உடனே, ஆனால் அந்த கேள்வி உங்களை சரியான பாதையில் நடக்க வைக்கும். ரிஷபராசிக்காரங்க 2026 உங்களை மாற்ற வரல, உங்களுக்கு உண்மையான முகத்தோட மீட்டெடுக்க வருது. இந்த வருஷம் முடிஞ்சப்போ நீங்கள் பெருசாக சாதிச்சேன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லுவீங்க, நான் இப்போது என்னோடய வாழ்க்கையில் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி
சந்தோஷமாக இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாகவும், இனிமையான மாதங்களாகவும், இனிமையான வாரங்களாகவும், இனிமையான வருடங்களாகவும் இருக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் சேனல் மூலிமா உங்கள் வாழ்த்துறோம். எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக மனசார வாழ்த்துறோம். எல்லாரும் நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.